வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட் அல்வா. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், முந்திரி, பாதாம், கீ. இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்துக்கணும். ஒரு கடாயில் காரம் இல்லாத கடாயாக பார்த்து செய்யணும். அப்போ தான் ஸ்வீட் சூப்பராக வரும். இப்போ 2 கப்பு மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். விட்டால் அது கட்டி ஆகிடும், அடி பிடிச்சிடும். இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கணும். நான் கீயும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், பாதி அளவு. இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பு ஃபுல்லாக கீயும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருக்கும்போது சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சுகர் எடுத்து கேரமல் பண்ண போகிறோம். கலருக்காக ஹல்வா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும்ல, அதனால் நல்லா ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியில் போடக்கூடாது, அதுவே கேரமல் ஆகிடும், உருகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது, கசப்பாக இருக்கும். உருகி வந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கலர் தரும். அதனால தான் அது சேர்க்கிறது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஹல்வா நல்லா கண்ணாடி பதத்தில் வரணும். அந்த அளவு வர நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நல்லா கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு நல்லா வரும், சூப்பராக வரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், அந்த 1 கப் அளவுக்கு. வீட்டில் வெறும் கோதுமை மாவு வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டை செஞ்சு தரலாம் நீங்கள். கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 30 நிமிஷம் நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அவங்ககிட்ட கேட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்க, எப்படி கடாயில் ஒட்டாமல் அப்படி திரண்டு வருது பாருங்க, அந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் ஹல்வா ரெடி. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே டெம்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.